திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் கடந்த ஆகஸ்ட் 13ஆம் தேதி பட்டமளிப்பு விழா நடந்தது. கவர்னர் ஆர்.என். ரவி பட்டங்களை மாணவ மாணவியருக்கு வழங்கினார். அப்போது முனைவர் பட்டம் பெற வந்த மாணவி ஜீன் ஜோசப் கவர்னர் ரவியிடம் பட்டம் பெற மறுத்தார். மாறாக கவர்னர் அருகிலிருந்த துணைவேந்தர் சந்திரசேகரிடம் பட்டச்சான்றை காட்டிவிட்டு மேடையிலிருந்து இறங்கினார். கல்வியாளர்கள் மாணவ மாணவிகள் முன்னிலையில் கவர்னரிடம் மாணவி சபை நாகரீகம் இன்றி நடந்து கொண்டது அனைவரையும் அதிர்ச்சியடைய வைத்தது. கவர்னரை அவமதிக்கும் வகையில் நடந்ததோடு மட்டுமல்லாமல் விழா முடிந்ததும் அது பற்றி மீடியாக்களுக்கு ஜீன் ஜோசப் பேட்டியும் அளித்து இன்னும் பரபரப்பை கூட்டினார். கவர்னர் ரவி தமிழகத்திற்கும் தமிழர்களுக்கும் எதிராக செயல்பட்டு வருகிறார். அதனால் அவரிடம் பட்டம் பெற நான் விரும்பவில்லை என ஜீன் ஜோசப் கூறினார். இது மற்ற மாணவர்களையும் தூண்டிவிடும் விதமாக இருக்கிறது என பல கல்வியாளர்கள், சட்ட நிபுணர்கள் மாணவி ஜீன் ஜோசப்பை கண்டித்தனர். யார் இந்த ஜீன் ஜோசப் என விசாரித்தபோது அவர் நாகர்கோவில் நகர திமுக துணை செயலாளர் ராஜன் என்பவரது மனைவி என தெரியவந்தது. அதன் பிறகே இந்த சம்பவம் எதேச்சையாக நடந்தது இல்லை, அப்பட்டமான அரசியல் என தெரிய வந்தது. பல்கலைக்கழக வேந்தரான கவர்னரிடமே பட்டம் பெற மறுத்து அவமதித்த மாணவி ஜீன் ஜோசப்பின் முனைவர் பட்டத்தை ரத்து செய்ய கோரி ஐகோர்ட் மதுரை கிளையில் ராம்குமார் ஆதித்யன் என்பவர் வழக்கு தொடர்ந்தார். மாணவி ஜீன் ஜோசப் துணைவேந்தரிடம் பட்டத்தை பெற்றுள்ளார். பல்கலைக்கழக சட்டப்படி வேந்தரே பல்கலைக்கழக தலைவர். வேந்தர் இல்லாத போது மட்டுமே துணைவேந்தர் பட்டத்தை வழங்க முடியும். வேந்தரிடம் பட்டம் பெற மறுத்தது சட்ட மீறல். அந்த மாணவி பட்டமளிப்பு விழாவின் போது அரங்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்து அரசியல் கருத்துக்களை தெரிவித்துள்ளார். பட்டமளிப்பு விழா அரசியல் போராட்டத்திற்கான களம் அல்ல. துணைவேந்தரிடமிருந்து மாணவி பெற்ற பட்டம் செல்லத்தக்கது அல்ல. எனவே ஜீன் ஜோசப் பட்டத்தை ரத்து செய்து உத்தரவிட வேண்டும் என மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார். இந்த வழக்கு இன்று ஐகோர்ட் மதுரை கிளையில் நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், கே. ராமகிருஷ்ணன் ஆகியோரை கொண்ட பெஞ்ச் முன் விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் மாணவி ஜீன் ஜோசப் அப்படி நடந்து கொண்டது ஏற்புடையதல்ல, இதை எந்த காரணத்திற்காகவும் ஏற்க முடியாது என கூறினர். எதிர்காலத்தில் இதுபோல மாணவர்கள் நடந்து கொள்ளாமல் இருக்கும் வகையில் வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்க வேண்டியது அவசியம். பல்கலைக்கழகத்தின் மாண்பு காக்கப்பட வேண்டும். இளைய தலைமுறையினருக்கு சரியான வழிகாட்டுதல்களை வழங்கியாக வேண்டும் எனவும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர். எனவே மாணவி மீது நடவடிக்கை எடுக்க பல்கலைக்கழக சட்டத்தில் வழிவகை உள்ளதா, துணைவேந்தர் நடவடிக்கை எடுக்க முடியுமா என்பது பற்றி பல்கலைக்கழக வழக்கறிஞர், மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் இருவரும் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை வரும் 18ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர்.